ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட என்சிஆர்டி புக்ஸில் எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஷின்ஸ், அதாவது யூபிஎஸ்சி பேஸ்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் 6 ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அட்டன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வினாக்கள் வரும். அந்த சாப்டர் 1ல் இருந்து பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை இதை ஈஸியாகவே அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நிறையாவே பிடிஎஃப்ஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேர் டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. ஸோ அதனால நம்ம பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் சேனலில் இனிமேல் அனுப்ப போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ப்ரிலிம்ஸ் பேஸ்டில் பார்க்குறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சம்மந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நல்லாவே ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரிட்டர்ன் ஆன் த ஹார்ட் சர்ஃபேஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரிட்டர்ன் ஆன் த லீவ்ஸ். மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத எதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸ், அதாவது நல்ல ஒரு கடினமான ஒரு சர்ஃபேஸில் எழுதியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ ஒன்லி 1 கொடுத்துருக்காங்க, ஒன்லி 2 கொடுத்துருக்காங்க, போத் 1 and 2. டி பார்த்தீங்கன்னா நெய்தர் 1 nor 2. ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இன்டர்சேஞ்ச், ஓகேவா, அது மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். ரைஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் க்ரோன் இன் அப்படின்னு கொடுத்தா விந்தியாஸ், சவுத் ஆஃப் கிருஷ்ணா, நார்த் ஆஃப் இந்துஸ், சவுத் ஆஃப் லோஹித். ஸோ நார்த்துன்னு இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நார்த் ஆஃப் விந்தியாஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான்வெஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நார்த் விந்தியாஸ் சைடில் தான் ஃபஸ்ட்டு க்ரோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த சாப்டர் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் என்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. அடுத்த கொஷின் பாருங்கள். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் நியர் கந்தஹர் வேர் ரிட்டர்ன் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தஹர் அப்படிங்கிற இடத்துல. அது எந்த மொழியில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உருது அண்ட் ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருத், அடுத்து க்ரீக் அண்ட் அராமிக், நன் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் சி தான் க்ரீக் அண்ட் அராமிக் அசோக பீரியடில் இருந்திருக்கு. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். சுலைமான் ரேஞ்சஸ் பார்டர். சுலைமான் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது எதை அதோட எல்லைகளாக கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா கொடுத்துருக்காங்க, இந்தியா அண்ட் நேபாள் கொடுத்துருக்காங்க, இந்தியா அண்ட் மியான்மர், ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். இது ஒரு மேப்பில் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரைட் ஆன்சர். ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேப்பில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேப்பை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சைடும் பாகிஸ்தான் சைடும் ஒரு பார்டராக கொண்டு இருக்கும் இந்த சுலைமான், ஓகேவா. அடுத்த கொஷின் பார்ப்போம். ஃபிஃப்த் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரீசன் ஃபார் தி சவுத் ஏஷியா பீங் ரிகார்டட் ஆஸ் அ சப்கான்டினென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மேஜரான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா பீங் ரிகார்டட் ஆஸ் அ சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹியூஜ் பாப்புலேஷன், டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ், டீமெக்ரேஷன் வித் சரௌண்டிங் ஏரியாஸ், நன் ஆஃப் தி அபவ். ஆப்ஷன்ஸ் படித்து பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி கூட படித்து பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்போ சொல்யூஷன் சி தான், ஓகேவா. அப்போ டீமெக்ரேஷன் வித் சரௌண்டிங் ஏரியாஸ். அடுத்து 6th கொஷின் பார்ப்போம். 6th கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்ராக் இஸ் ஃபவுண்ட் நியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜோசிலா பாஸ், கைபர் பாஸ், போலன் பாஸ், சிப்கீலா பாஸ், ஓகேவா. இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான ஆன்சர்ஸ் பார்ப்போம். கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சி தான். அதுக்கப்புறம் எந்தெந்த பாஸ்க்கு என்னென்ன ரூட் அப்படின்னு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இதை இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th கொஷின். ஃபாலோயிங் ஆர் ஃபவுண்ட் நியர் நர்மதா வேலி. இந்த ஃபாலோயிங்கில் எது வந்து நர்மதா வேலிக்கு நியராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏர்லி அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ், ஏர்லி சிட்டிஸ், நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பி, ஏர்லி அக்ரிகல்ச்சரிஸ்ட், கேரோ ஹில்ஸ். ஏர்லி சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்துஸ் வேலி அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நியோலித்திக் சைட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நியோலித்திக் சைட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்ராகா, ஹல்லூர், சிரான், புர்ஸா, ஹோம். ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்சர்ஸ், கரெக்டான ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மெக்ராக் அப்படிங்கிறது பாகிஸ்தான் சைடு இருக்குது. ஸோ ஹாலூர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், சிரான் பார்த்தீங்கன்னா பீகார். அடுத்த கொஷின் பார்ப்போம். 9th கொஷின். சூஸ் த ஆப்ஷன்ஸ் விச் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை வந்து படித்து பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி கூட பொறுமையாக படித்து பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ மெக்ராக் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னமகான், ஓகேவா? அதை ஸ்பெல் பண்ணிக்கோங்க. ஐ கூட சைலண்ட் ஆகிடும் சில டைம். ஸோ நம்காஹன் அப்படின்னு படிக்கலாம். பிரம்மகிரி, அடுத்தது ஹுன்ஸ்காய், ஓகேவா? இது வந்து எந்தெந்த சைட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்ப்போம். சொல்யூஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெக்ராக் அப்படிங்கிறது நியோலித்திக் பாகிஸ்தான், ஓகேவா? இம்மனஹான் அப்படின்னு படிக்கலாம், இல்லைனா நம்கான், ஓகேவா? ஏர்லி வில்லேஜ். ஹங்ஸ்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் சைட். அது வந்து ஹன்ஸ்கைன்னு படிக்கலாம், ஓகேவா? ஸ்பெல் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக. அடுத்த 10th கொஸ்டின் பார்ப்போம். ஆன்சர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் பேலியோலித்திக் அண்ட் நியோலித்திக் டூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டோன்ஸ். எல்லா பேலியோலித்திக்கும் நியோலித்திக் டூல்ஸுமே வந்து ஸ்டோன்ஸால் மேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சஸ் வேர் ஃபவுண்ட் இன் இந்தியா இன் பேலியோலித்திக் பீரியட். ஆஸ்ட்ரிச்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது வந்து இந்தியாவில் வந்து பேலியோலித்திக் பீரியடில் தான் வந்து முறையாக கண்டுபிடிச்சதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் போன்ஸ் வேர் ஆல்சோ ப்ரெசன்ட், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபேமஸ் பிம்பத்கா கேவ்ஸ் வேர் ஃபவுண்ட் நியர். ஃபேமஸாக இருக்க பிம்கத்தா கேவ்ஸ் வந்து எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்துஸ் வேலி, பிரம்மபுத்ரா வேலி, நர்மதா வேலி, காவேரி ரிவர். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ மத்திய பிரதேஷ் வந்து ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பேலியோலித்திக் பீரியட். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் சைட்டடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கால் லோவர் டவுன், இட் இஸ் த ஈஸ்டர்ன் பார்ட் அண்ட் ஹையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி கூட பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா லோவர் டவுன் இஸ் பார்ட் அதர் தென் சைட்டடல். இதில் வந்து ஈஸ்ட் சைடும் லோவர் சைடும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து நம்ம படிக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நம்ம மேட்ச் சைடு வந்து அட்டன் பண்ணுறப்ப. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். மொஹஞ்சதாரோ, காலிபங்கன், லோத்தல், ஹராப்பா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள் டாக்யார்ட், ஃபயர் ஆல்டர்ஸ், கிரேட் பாத், ஸ்டோர் ஹவுசஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பொறுமையாகவே மேட்ச் பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி கூட மேட்ச் பண்ணுங்கள். ஸோ கீழே பாருங்கள் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ பாருங்கள். ஸோ ரைட் ஆன்சர் பார்த்துடலாம். ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியில் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ஆப்ஷன் 3. ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே வந்து கிரேட் பாத், அதாவது கிரேட் பாத் வந்து அங்கே அந்த டைமில் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. அந்த காலிபங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த சைடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆல்டர்ஸ். லோத்தல் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப டாக்யார்ட். ஹராப்பா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டோர் ஹவுசஸ், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபயன்ஸ் இஸ் அ ஆர்டிஃபிஷியலி மேட் மெட்டீரியல். இட் இஸ் மேட் அப் ஆஃப். ஃபயன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் அன் ஆர்டிஃபிஷியலி மேட் மெட்டீரியல். இது வந்து எதால் மேட் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. கம் அண்ட் குவாட்ஸ், பிரான்ஸ் அண்ட் டின், காப்பர் அண்ட் டின், பிரான்ஸ் அண்ட் சில்வர். ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், கம் அண்ட் குவாட்ஸ். ஸோ 15th கொஸ்டின் பார்ப்போம். ஸோ Harappans used copper, bronze, gold, and silver used to make. இது எல்லாமே எதில் மேக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ், வெசல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி கூட ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ரைட் ஆன்சர் பார்ப்போம்.
ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், பிரான்ஸ் வந்து டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், வெசல்ஸ் இது எல்லாமே வந்து காப்பரும் பிரான்ஸையும் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்யூஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு உடனே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.